நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா சுகன்யா, நம்ம வீட்டு செல்லக்குட்டி பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டா. நமக்கு முன்னாலேயே எந்திரிச்சு அவ்வளவு ரெடி ஆயிட்டா பாரு. வாங்கம்மா, பூஜை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? வா வந்தனா, வந்து ஆரத்தி எடுவா. பாரு, இன்னைக்கு உனக்காக உன் தோழி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டா. நல்லா இருங்கப்பா, சந்தோஷமா இருங்க. அர்ச்சனா கண்ணு, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த கடவுளுடைய அருளால எல்லாம் சரியாயிடும். நான் இதை வந்துடுறேன் பாட்டி. ஹலோ, எப்படி இருக்க அர்ச்சனா? நான் நல்லா இருக்கேன். இந்த நேரத்துல நீ ரொம்ப கவலையா இருப்பேன்னு எனக்கு தெரியும் அர்ச்சனா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு அர்ச்சனா. நான் எல்லாமே சரியாயிடும்னு நம்பினேன். ஆனா அக்கா, என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. பிரச்சனை இவ்ளோ பெருசா ஆகும்னோ இல்ல எல்லாரும் இவ்ளோ கோவப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கார்த்திகை பத்தி தெரியும்க்கா. அவர் என்ன கூப்பிட இங்க வர மாட்டாரு. ஏன் அர்ச்சனா அப்படிலாம் பேசுற? கார்த்திக் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றான் தெரியுமா? நீ போனதுல இருந்து அவன் ரொம்ப கவலையா இருக்கான். எப்பவும் உன்னோட நினைப்பாதான் இருக்கா அர்ச்சனா. அதனால தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாத அர்ச்சனா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்கக்கா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கங்க. நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன்க்கா. இன்னும் சொல்ல போனா நான் செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை அவர் என்ன வந்து கூப்பிட்டாருன்னா போதும். அவன் வந்து கூப்பிடணும்னு நீ ஏன் எதிர்பார்க்கிற அர்ச்சனா? உன்னோட பிடிவாதத்தை விட்டு நீ அடம் பிடிக்காத அர்ச்சனா. நான் அடம் பிடிக்கலக்கா. இது எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை. அவர் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும்க்கா. அவர் சொல்லிதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நானே இங்க வரல. நான் இங்க ஒவ்வொரு செகண்டும் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லக்கா. கார்த்திக், அது கார்த்திக் உனக்கு தான் போன். யாரு? உனக்கு தான் சொல்றல, வாங்கி பேசு. யாருன்னு சொல்லுங்க. முதல்ல பேச, உனக்கு வேண்டியவங்க தான். அக்கா, ஒரே ஒரு கோவம் தாங்க எனக்கு. என் சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. என் நிலைமை என்னங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கல. எப்ப அவரோட துணை எனக்கு அதிகமா தேவைப்பட்டுச்சோ அப்ப அவர் என் மேல கோவப்பட்டுட்டாரு. என்னை இங்க தனியா அனுப்பிட்டாரு. ஹலோ அக்கா, ஹலோ. என்னாச்சு கார்த்திக்? ஏன் லைனை கட் பண்ணிட்ட? அர்ச்சனா கிட்ட நீ பேசலாம்ல? அவகிட்ட பேசுறதுக்கு இனி ஒண்ணும் இல்ல.
அவ வந்ததுல இருந்து அவ வீட்ல இருந்து ஒரு ஃபோன் கூட வரல பாரு. மாப்பிள்ள கூட ஃபோன் பண்ணலன்னா பாரு. அவ வீட்ல இருந்து கூட்டிட்டு போக யாரும் வரல. ம். இவளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு தான் ராத்திரி பூரா பேசிக்கிட்டு இருந்தோம். வந்ததுல இருந்தே மனசுக்குள்ள அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா என் பொண்ணு. இப்பதான் கல்யாணமாகி அங்க போனா அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை. மாமியார் வீட்ல வெறுப்ப காட்டினாங்கன்னா மனசு உடைஞ்சு போயிடும்க்கா. இப்ப கூட அவங்கள நினைச்சுதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பா. ம். அவ இப்படி கவலையா இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. எந்த ஒரு தாய்க்குமே பொண்ணு பிறந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கிறது பிடிக்காது. சந்தோஷமா வீட்டுக்கு வந்தானா அது வேற மாதிரி இருக்கும். எந்த பொண்ணு பார்க்க மாட்டோமான்னு ராத்திரி பகலா நான் ஏங்கிட்டு இருந்தேனோ இன்னைக்கு அவளே வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. பாத்தியா சுகன்யா, என் பொண்ணோட முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு பாத்தியா? இந்த விஷயத்தை அவங்க அப்பா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? அவர் பெத்த பொண்ணோட மனசெல்லாம் மாமியார் வீட்டை சுத்தி சுத்தி தானே இருக்கு. நிபந்தனையை போட்டு அவளை அங்க போக முடியாம பண்ணிட்டாரு. அப்படிலாம் கிடையாதுக்கா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் பனி போல விலகிடும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரம் வந்து மாப்பிள்ளை அர்ச்சனாவை கூட்டிட்டு போயிடுவாரு. அவர் இல்லாம இவ எவ்வளவு சோகமா இருக்கா. அதே மாதிரிதான் அவரும் வேதனைப்படுவாரு. அந்த கடவுள் எல்லாத்தையும் சரியாக்கிட்டாருன்னா அதுவே போதும். அர்ச்சனாவும் வந்தனாவும் எங்கம்மா? ரூம்ல இருப்பாங்க, போய் பாருப்பா. ஒரு நிமிஷம் சூர்யா. அர்ச்சனா ரொம்ப சோகமா இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ இந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் அவ மனசு சந்தோஷமா இருக்கும்படி பாத்துக்கப்பா. அம்மா, நான் அவளோட அண்ணாமா. அவ சோகமா இருக்க நான் விட மாட்டேன். அவளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இத பாத்தியா? இது என்னன்னு தெரியுமா? என்னன்னா? மூவி டிக்கெட்ஸ். ஓ ஃபேவரட் ஹீரோ ஹிருத்திக் ரோஷனோட படம் தெரியுமா? ஓகே, நீ சீக்கிரமா ரெடி ஆகி வந்துரு அர்ச்சனா. அம்மா கூட பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம 3 பேரும் ஜாலியா பார்த்துட்டு வரலாம். இல்லனா, நான் வரல. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. என்ன? வரலையா? அப்ப சரி, நானும் போகல. வந்தனா, எனக்கு வர மனசு இல்ல. என்ன அர்ச்சனா, ப்ளீஸ் கிளம்பு. ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ் கட் அடிச்சிட்டு படத்துக்கு போவோமே, ஜாலியா இருப்போமே. போலாம் வா. இங்க பாரு, இது மார்னிங் ஷோ. நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகு. நான் போய் கார்ல வெயிட் பண்றேன். நமக்கு டைம் வர கம்மியா தான் இருக்கு. சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் கிளம்பு. வந்தனா, நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்லு. நான் உன்கிட்ட இருந்து ஒரு புடவை எடுத்துக்கட்டுமா? அது நான் அங்க இருந்து அர்ஜென்ட். அர்ச்சனா, இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? முன்னாடிலாம் நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்டதே இல்ல. உனக்கு எப்ப எந்த திங்ஸ் வேணும்னாலும் நீயா பீரோல வந்து எடுத்துப்பல. இப்ப என்ன புதுசா? முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ இனிமேல அப்படித்தான் இருப்போம். நீயும் அப்படித்தான் இருக்கணும். எதுவும் மாறாது. புரிஞ்சுதா? வா, உனக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. இல்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அர்ச்சனா, நான் சொல்றேன்ல, வா. காலேஜ் கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? இல்லையா அர்ச்சனா?
ரித்திக் ரோஷன் படம்னா அர்ச்சனா எப்போ மிஸ் பண்ணவே மாட்டா. ஆ, என்னவோ உனக்கு சினிமா பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. போங்க சூர்யா. அர்ச்சனா, நீ வேணா போய் பேசு. ஒருவேளை அவரு உனக்காக தான் வெயிட் பண்றாரா என்னவோ. எப்போ அவரோட துணை எனக்கு அதிகமா தேவைப்பட்டுச்சோ அப்போ அவர் என் மேல கோவப்பட்டுட்டாரு. என்னை இங்க தனியா அனுப்பிட்டாரு. அர்ச்சனா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். அர்ச்சனா மாமியார் வீட்டுக்காரங்க இன்னும் கோவப்படுற அளவுக்கு நாம எதுவும் செய்யக்கூடாது. என்னது இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டாங்க? அர்ச்சனா, நில்லுமா. அர்ச்சனாக்கு என்னாச்சுடா? வழியில ஏதாவது பிரச்சனையா? சொல்லு வந்தனா. எதுக்கு அவ அப்படி அழுதுகிட்டே ரூமுக்கு ஓடி போறா? சொல்லேண்டா, என்ன நடந்துச்சு? சூர்யா,
நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னாச்சுப்பா? ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? அது அது வந்து வழியில நாங்க கார்த்திகை பார்த்தோம். மாப்பிள்ள எங்க பாத்தீங்க அவரை? மா, அவரு கார்ல வந்திருந்தாரு. நாங்க தூரத்துல இருந்து அவரை பார்த்தோம். அவரை பார்த்தோன்னு அர்ச்சனா என்ன வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டா. அம்மா நாம போங்க. உள்ள தாப்பா போட்டுக்கிட்டா. அர்ச்சனா, கதவை தொற அர்ச்சனா. ஏமா நீ இப்படி உள்ள பூட்டிக்கிட்டு இருக்க? அர்ச்சனா, அர்ச்சனா கதவை திறமா. அர்ச்சனா பாருமா, நான் பாட்டி கூப்பிடுறேன், என்கிட்ட கூட பேச மாட்டியா? பாத்தீங்களாமா, கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. சூர்யா, என்ன நடந்ததுங்கிற உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னாச்சுன்னு சொல்லு. கொஞ்ச நாளாவே அர்ச்சனா கவலையா தான் இருக்கா. ஆனா இப்படி அவ எப்பவுமே பண்ணதில்ல. அம்மா, கார்த்திக் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. சிக்னல்ல தான் அவரை நாங்க பார்த்தோம். அவரும் எங்களை பார்த்தாரு. பாவம் அர்ச்சனா கார்ல இருந்து இறங்கி போய் அவர்கிட்ட பேச போனா. ஆனா அவர் அர்ச்சனாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம கார் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து போயிட்டாரு. ஒரு ஹலோ கூட சொல்லல அவளுக்கு. இது நம்ம அர்ச்சனாக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவர் அர்ச்சனாவுக்கு தாலி கட்டின புருஷன். அவர் எப்படி இந்த மாதிரி நடந்துக்கலாம்?